இந்த பதிவுக்கான நோக்கம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா பள்ளிகளுக்கும். வெயிலின் தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி தான் சமாளிக்க போறோம்னு தெரில. அது மட்டும் இல்லாம இந்த லீவு நாட்களும் சரி, கண்மூடி கண் தொறக்கிற நேரத்தில பிள்ளைங்களுக்கும் பாஸ் ஆயிடும். பட் ஆனா, இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும், போதைப் பொருட்களோட அக்சஸிபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால, அ கெட்டு போறதுக்கு பை சான்ஸ் இருக்குங்கிறதுனால, கொஞ்சம் நீங்க உங்க குழந்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அ எந்நேரமும் விளையாட போறது, மொபைல் யூசேஜ்லாம் அது தவிர்க்க முடியாதனாலும், ஓரளவுக்கு உங்க கண்காணிப்புக்குள்ள உங்க குழந்தைகள வச்சுக்கங்க. யார் யார் கூட பழகுறாங்க? யார் யார் எந்த பழக்கத்தில இருக்காங்க? அவங்களோட பழகுறாங்களா? இல்ல உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கும்ல. ஏன்னா அந்த வயச தான் நம்மளும் கடந்து வந்திருக்கோங்கிறதுனால, உங்க பிள்ளைகள் மீது பை சான்ஸ் ஏதாவது பாதை மாறுற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அதை எப்படி நீங்க கண்ட்ரோல் கொண்டு வரணுங்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஹார்ஷா பிஹேவ் பண்ணாம, அவங்க வழியிலேயே போய் எப்படி அத சேஞ்ச் பண்ணணும்? அந்த இடத்துக்கே போகாத அளவுக்கு, அந்த பழக்கத்துக்கே போகாத அளவுக்கு அவங்கள எப்படி பயனுள்ளதா அவங்களோட நேரத்த என்கேஜ் பண்ணி கொண்டு போறதுக்கு கேம்ஸாகவோ, இல்ல ஏதாவது வேலையாகவோ, இல்ல ஏதாவது ஒரு ட்ரிப்பாகவோ, ஏதோ ஒரு வழியில என்கேஜ் பண்ணி அந்த அ டைம பாஸ் பண்றதுக்கு என்ன வழியோ ஏற்படுத்திக் கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால தவறான வழிகளுக்கு போகாம, உங்க பிள்ளைங்கள பார்த்துக்கங்கிறது தான் சின்ன வேண்டுகோள். நல்ல எண்ணங்கள விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.